சில பேர் வந்து சிலை வந்து இவ்வளோ ஆயிட்டு இருக்கக்கூடாது, அவ்வளோ ஆயிட்டு இருக்கக்கூடாது, நெய்வேத்தியம் பண்ணணும், அவரை வந்து சாப்பாடு மேலே போனால் சாப்பாடு போடாமல் இப்படிலாம் சொல்கிறாங்க. சாப்பாடு போடாமல் விட்டுட்டோன்னா அப்படி இப்படின்னு. அது வந்து இன்னும் நம்ம வீட்டு சாப்பாட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான அமைப்பாக நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அது மாதிரி இல்லை. தெய்வம் வந்து நம்ம அந்த நைவேத்தியம் பண்ணுறதாகட்டும், தெய்வத்தை வழிபடுவதாகட்டும், தெய்வத்திற்கு நம்ம சோத்திரங்கள் சொல்வது, மந்திரங்கள் சொல்வது எல்லாமே நமக்கு தான் நல்லது, தெய்வத்துக்கு இல்லை. தெய்வத்துக்கு ஆல்ரெடி அது எல்லாமே அடைஞ்ச விஷயம்தான். நம்ம நல்லதுக்கு தான் ஒன்று ஒன்றும் பண்ணுறோம். எல்லாம் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். இந்த ஃப்ளவர் நம்ம பூ வைக்கிறோம் இல்லையா, அந்த பூ வைக்கிறது ஆகாஷ தத்துவத்தை சார்ந்தது. ஒவ்வொரு தத்துவம் இருக்குது ஒவ்வொரு விஷயம் வைக்கிறதுக்கு, அது ஆகாஷ தத்துவத்தை சார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பூக்களை வந்து நம்ம ஒவ்வொரு தெய்வத்திற்கு நம்ம வந்து வைத்துக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை, பர்டிகுலராக அவங்களுக்கு பிடிச்ச பூ வைக்கிறோம். இப்போ நாராயணருக்குன்னா துளசி வைக்கிறோம், லக்ஷ்மிக்குன்னா வில்வம் வைக்கிறோம், சிவனுக்கு வில்வம் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டே இருக்கோம்னா, அந்த பூக்கள் வைக்கும்பொழுது அந்த தெய்வத்துடைய தன்மையானது, அந்த தெய்வத்துடைய அருளானது நமக்கு அதிகமாக கிடைக்கிறது, சீக்கிரமாக கிடைக்கும். அதுக்கு பிடிச்ச பூ, அதுக்கு வேண்டிய பூ அப்படின்ற மாதிரியான விஷயமா வைக்கிறது அப்படின்றது அதுக்கு ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று. இப்போ நம்ம ஊதுவத்தி காட்டுறோம். இந்த ஊதுவத்தி அப்படிங்கிறது காற்று தத்துவத்தை சார்ந்தது. ஸோ அப்போ அந்த ஊதுவத்தி அந்த காற்று தத்துவத்தை சார்ந்தது, அந்த ஏர் எலிமெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஞானம் அப்படின்ற மாதிரியான விஷயமும், நமக்கு நிறைய ஒரு இன்ட்யூஷன் அப்படின்ற மாதிரி, இன்ட்யூஷன் நமக்கு கரெக்டாக இருந்தாலே எல்லாத்தையும் சாதிச்சிருவோம் அப்படி நிறைய நடக்கும். அந்த மாதிரி அந்த காற்று தத்துவத்தை சார்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். சாதாரணமான விஷயம், ஒரு ஊதுவத்தி காட்டுறது, ஒரு பூ வைக்கிறது, ஒரு நிவேதனம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம். நான் வந்து பொட்டு வைக்க சொல்லுவேன், சந்தனம் வைங்க சுவாமி படங்களுக்கு அப்படின்னு. நிறைய பேர் முதல்லலாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஆஞ்சநேயர் படத்துலலாம் சந்தனம் வைக்கிறதெல்லாம், வாள்லேருந்து சத்தொட்டு சந்தனம் வைங்க. அதுக்கு காரணம் இருக்குது. சந்தனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கந்தம் என்று சொல்லக்கூடியது நிலதத்துவத்தை சார்ந்தது. ஸோ அப்போ இந்த நிலம், எர்த் எனர்ஜி, அந்த எர்த் எனர்ஜிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து உங்களுக்கு புதனை சார்ந்தது, எர்த் எனர்ஜி சார்ந்தது, இப்படிலாம் சொல்லலாம். நமக்கு வருமானத்தை வந்து கரெக்டாக கொண்டு வரும், நமக்கு பணம் அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி, ஸ்டேபிள் இன்கம், விரயம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே இந்த கந்தம் வைக்கிறதுனால நமக்கு நடக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது.